என் பேர் பிரபா. எங்கிருந்து வந்திருக்கீங்க? நான் மும்பைலேருந்து வந்திருக்கிறேன். என்ன காரணம் இங்க இந்த அலுவலகத்துக்கு வந்திருக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விஜய் சார் பார்க்க வந்தோம். அவர் அடுத்து முதல்வர் ஆக போறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால அவர் பார்க்கறதுக்கோசரம் மும்பைலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எதிர்பார்த்தீங்களா அவரு? இல்லை, கண்டிப்பாக அவர் தான் வருவார்னு எங்களுக்கு தெரியும். இப்படி கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டுகள் தான் ஆகுது. பல அவதூறுகள், பல நெருக்கடிகள், இதையும் மீறி எல்லாமே அவர் ஜெயிச்சு அவர் வருவார்னு கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும். ஏன் இந்த நம்பிக்கை? எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க? எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து தமிழ்நாட்டை ஒரு நல்ல வழியில் நல்லா நடத்துவார்னு ஒரு நம்பிக்கை. நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் இருந்திருக்கும். அதையும் மீறி விஜய் அவர்கள் மீது ஏன் இந்த பாசம்? எதனால இந்த ஒரு கனெக்ட்? அவர் வந்து புதுசாக எல்லாம் ஆண்டுட்டாங்க. இப்போ வந்து அவர் விஜய் வந்து புதுசாக வந்து இப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அவர் நல்லா செய்வார். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு ஒரு அதான். எவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்தாலும் மக்கள் கூடவே நின்று அவங்களுக்கு ஒரு அன்பும் பாசமும் அவ்வளோ ஒத்துழைப்பும் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. விஜய் சார் கண்டிப்பாக நல்லது செய்வார். பெரம்பூரா? பெரம்பூர் தொகுதி. ஓகே. எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்தது நாங்க. ஏன்னா பெரம்பூர் தொகுதியில் ஃபர்ஸ்ட் டைம் கேண்டிடேட்டா நின்றாரு. வின் பண்ணுவார், ரொம்ப எக்ஸைட் பண்ணோம். அதே மாதிரி வின் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த வெற்றிக்கெல்லாம் சேர்த்து ஒரு நம்பிக்கையோட கொடுத்துருக்கீங்களா? என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. அதுலேயே இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஏற்படுத்திருக்கீங்க. எப்படி இருக்கு? என்ன காரணம்? எங்கள் பெரம்பூர் தொகுதியில் பார்த்தா எதுவுமே பண்ணல. நாங்கள் பார்த்த வரைக்கும் சரி, கேண்டிடேட்ன்றவங்க யாருமே எதுவுமே பண்ணல. இப்போது விஜய் அண்ணா நிற்கிறாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே ஓட் போட்டோம். கண்டிப்பாக ஒரு எதனா பண்ணுவார் எங்களுக்காக. ஓகே. நீங்கள் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆல் தி பெஸ்ட்டாக சொல்லணும் அண்ணனுக்கு. ஏன்னா இப்போ பண்ண போகிற ஆட்சியில் ஃபஸ்ட் டைம் ஒரு இளைஞராக நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓட்டுன்னு பார்த்தோமா அவருக்கு தான், விஜய் அண்ணாக்கு தான் நாங்கள் போட்டோம். ஏன்னா எனக்கு ஓட்டு ஐடியே கிடையாது. அண்ணன் நிற்கிறோன்னு சொன்னால் தான் நாங்கள் ஓட்டு ஐடி ரெடி பண்ணி போட்டதுக்கு காரணமே. அவர் வின் பண்ணுவார் நம்பிக்கை இருந்தது. அதேமாதிரி வின் பண்ணிட்டாங்க. அண்ணனுக்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட் தான் சொல்லணும் நாங்கள். ஓகே. நீங்கள் என்னமா சொல்ல விரும்புறீங்க? நான் அண்ணனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் ஜெயிக்கணும், மீண்டும் மீண்டும் அவர் தான் ஆட்சியில் வரணும். தளபதிக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து வரோம். நாங்கள் வந்து அங்கே அம்மா இருந்த ஆட்சி, அதுக்கு பிறகு நாங்கள் அவருக்கு அடுத்தது அம்மாவுக்கு அடுத்தது யார் வருவாங்க நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். இப்போ அண்ணா வந்திருக்காரு. மீண்டும் மீண்டும் அவர் ஆர்கே நகர் தொகுதியில் வந்து ஜெயிக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அங்கே அதுக்கோசமே அண்ணனை பக்கம் வந்திருக்கோம். சரி. உங்க பேர் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கு. ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறீங்களா? தொகுதியில இருந்து வந்துட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கேண்ணா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா. சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கோம். ஓ, சிதம்பரத்துல இருந்து வந்தீங்க. எதிர்பார்த்தீங்களா இவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்றது? ஆமா, எதிர்பார்த்தோம். அண்ணன் தான் வருவாங்க.